ஒரு நாளைக்கு உங்களுக்கு டீனா எவ்வளவு முக்கியமா இருக்கு? எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து பாத்தீங்கன்னா டீ வந்து ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில 9 மணிக்கு கடை திறப்போம், நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த கடையில நிக்கணும், ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களால வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி எங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா டீல இருந்து தான் கிடைக்குது. அப்ப எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து டீன்றது வந்து ஒரு மிகப்பெரிய இன்றியமையாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் இந்த டீ ரேட் தான் வந்து ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல டீ எல்லாம் வந்து வாங்கி குடிக்கும் போது பாத்தீங்கன்னா 5 ரூபா 6 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு டீல வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா 15 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. இதுக்கு வந்து டீ கடைக்காரங்க காரணம் இல்ல, எல்லா பொருளும் விலைவாசி ஏறுது, அதனால டீயும் சேர்ந்து விலை தான் ஏறுது. இதுல பெரிய வருமானமும் டீ கடைக்காரங்க கிடைக்க போறது இல்ல. மக்கள் அன்றாட தேவையான என்ன விஷயம் அதுதான் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம நாட்டுல முதல்ல இலவசத்தை கொடுக்க தடுக்கணும். இலவசத்தை கொடுக்க தடுத்தாலே நம்ம நாட்டுல மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் ஏற்படும். அந்த இலவசத்தை கொடுக்க தான் ஒவ்வொருத்தரோட விலைவாசியும் மக்களால் கொடுக்க முடியாம ஒவ்வொரு பொருள் ஏறுது. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணணும், இலவசத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு மக்களுக்கு தரமான பொருளை நியாயமான விலையில கொடுக்க அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும். அப்படி ஏற்பாடு செஞ்சீங்கன்னா டீ விலை மட்டும் இல்ல, பெட்ரோல் விலை முதல் கொண்டு எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும்.